தானே யாருக்கு அந்த உனக்கு மற்றவங்களுக்கு அது தெரியும். நம்ம பார்த்து ஆண்டி சொல்றது சொல்லிடலாம். தைரியம் பாருங்க, நீங்க உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமா இருந்தாதான் அவனை பார்க்கணும். இன்னும் கடமை இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கணும். இது கஷ்டம்தான். இப்ப ஆறுதல் சொல்றது லேசு. அந்த இழப்பு வந்தவங்களுக்கு தான் இழப்பு நடந்து அந்த இதை தாங்க சக்தி அவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் நம்ம அடுத்து என்ன செய்யட்டு அவனை இருக்கேன் அவனை உருவாக்கணும். அதுக்கு பிறகு நீங்க அவனுக்கு என்ன உண்டோ இந்த செல்வம் எல்லாம் சொல்லுங்க, நாங்க கூட இருந்து உங்களுக்கு உதவியா இருப்பான். பிறகு பார்ப்பான். எனக்கு ஒரு முடிவு கொடுக்க மாட்டேன்னு சொன்னே கேட்கலையே. எனக்கு தீர்வு வந்து சொன்னாங்களே, எனக்கு தீர்வு கொண்டு ஓட்டாவல கொண்டு ஓட்டாவலே கொண்டு ஓட்டாவலே சங்கடப்பட்டு எங்க செல்லத்தை நான் வளர்த்தனே. தண்ணி தண்ணி போடுங்க, தண்ணி 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 இல்ல சோட கொடுங்க, அரைஞ்சு தண்ணி தான் கொடுங்க. தண்ணி குடி உள்ள 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 உட்காருங்க, உள்ள உட்காருங்க, உள்ள உள்ள உட்காருங்க, உள்ள உட்காருங்க. ஜனமா இருங்க, ஜனமா பார்த்தா ஜனமா இருந்தா எல்லாரையும் பார்க்க முடியும். தம்பி கை பிடிச்சுக்கோ. ஆட்ட பிடிச்சல இதுல என்ன சொல்ல, இந்த நிலைமையெல்லாம் எதை காட்டுகின்றதுன்னு சொன்னால், தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக கெட்டு குட்டிச்சுவராகிட்டு ஒரு பட்டப்பகுதியில், அதுவும் ஒரு கிராமப்புறம் அல்ல, ஒதுக்குப்புறம் அல்ல, நகரின் மையப்பகுதி. இப்படிப்பட்ட பகுதியில் இன்னும் சொல்லப்போனால் சுற்றி இல்லை இந்த இரண்டு பக்கத்தில் சேர்த்தா 10க்கு மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. நெருக்கடியான பகுதி. இந்த பகுதியிலே ஒரு சிறுவன் தனியாக இருக்கின்ற நேரத்தில் கடத்தப்பட்டு இல்லை ஏதாவது எந்த நிலையிலோ இன்றைக்கு மர்மமான முறையில் அது கொலையா என்ற நிலை என்பது இனிமேல் விசாரணையில் இவர்கள் சொன்னால்தான் தெரியும். காவல்துறை அந்த கடமையை உறுதியாக செய்ய வேண்டும். ஏன்னால் இந்த குடும்பம் ஒரு பெற்றோர்களுக்கு தான் தெரியும். ஒரு 10 வயது மகனை இழந்த தாய், இன்றைக்கு தாயும் பெற்றோர்களும் கதறி கொண்டிருக்கின்றார்கள். இது மிக கொடூரமான, மிகவும் கண்டிக்கத்தக்க செயலாக நடந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட செயல்கள் இன்றைக்கு நாள்தோறும் அரங்கேறி வருகின்றது. அந்த வகையில் தான் நமது கோல்பீட்டு நகரில் நடந்திருக்கின்றது. இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். காவல்துறை முழு பொறுப்பேற்று விரைவில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பெற்றோர்கள், அந்த கருப்புசாமி என்ற சிறுவனுடைய பெற்றோர்கள் இருவரும் தினசரி அன்றாடம் வேலைக்கு சென்று 2 பேரையும் வளர்த்து வருகின்ற சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். பார்ப்பதற்கே மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருக்கின்றது. அந்த நேரத்தில் ஒரு 2 பேரில் ஒரு மகனை இழந்து இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள். இது அரசு அதற்கு என்ன நிவாரணம் செய்ய வேண்டும் என்பதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும்.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.